பார்த்தீங்கன்னா இந்த மீள் நிர்மாணம் செய்யப்பட்ட புறக்கோட்டை புக்கிங் க்ளோஸ் என்று போட்டு கிடக்குது. என்ன காரணம்னு தெரியலை. புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்தின் பிரதான வாயில் என்ற தோற்றம் பாருங்க வரிசையில் நிற்கணும். வரிசையில் வந்து காத்திருந்து வவுனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னி என்று போட்டு கிடக்கு. கல்முனை அம்பாறை போன்ற பகுதிகளுக்கான பேருந்துகளும் இருக்குது. புறக்கோட்டை என்றதில் இந்த தமிழ் எழுத்து பிழை இருக்கிறதா டிக்கெட்டுகளை வந்து புக் பண்ணி கொள்றதுக்குரிய வசதிகளும் வந்து செஞ்சுருக்காம லட்டன் தலைவாக்கலை நுவரலியா அப்படிங்கண்டா ரெஸ்ட் ரூம்ஸ் ஒரு குறிமான பகுதி ஒன்று இருக்குது. ஆனால் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்பட்டதான் நிறையவே. அந்த விதத்தில் வந்து அந்த பலகையிலையும் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளுக்கான பேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த அதிசொகுசு பேருந்துகள் வந்து நிறுத்தி வைக்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் வந்து அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை தான் வந்து இந்த காணொலி பகுதியில் பார்க்க போகிறோம். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சரால் வந்து இந்த பேருந்து நிலையம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. புதிதாக வந்து நிறைய அம்சங்கள் சேர்த்திருக்கணும். அதோட வந்து பேரியோர் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்ட அன்றெல்லாம் தகவல்கள் நீங்கள் சமூக ஊடகங்களூடாக அறிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த பேருந்து நிலையத்தில் என்ன இருக்குன்னு இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்குறதா தான் வந்து இந்த காணொலி பகுதி இருக்க போது. இந்த காணொலி நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் எந்த பாதையில் இருந்தாலும் நிச்சயமாக வந்து ஒரு தேவை கருதி வந்து இந்த கொழும்பு மாவட்டத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு வந்து வந்திருப்பீங்க. இப்போ இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த முள்ள நாங்கள் போகலை. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பூங்கண்டுகள் வச்சிருக்கணும். ஆனால் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வந்து இந்த ஃபேன்சி கடைகள் இருந்தது. இந்த ஃபோன் கடைகள் பார்த்துருப்பீங்க, அந்த ஹெட்செட் வலிக்கிற கடைகள் வந்து இதெல்லாம் இருந்தால் இப்போ அதெல்லாம் முழுமையாக அகற்றி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூங்கண்டுகள் நட்டு வச்சுக்கணும். இது வந்து ஒரு பகுதியான வாசல்லாம். நாங்கள் பிரதான வாயிலூடாக வந்து உள்ளுக்க போவோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. அதே நேரம் இதில் பூங்கண்டுகள் வச்சுக்கிட்டாங்க. இது என்னென்னு தெரியல. லைட் ஆகும். இது வந்து மின் கும்பல்கள் இரவு நேரத்தில் ஒளிர்றதுக்காக வேண்டி செஞ்சிருக்கணும் போல். இரவு நேரம் வந்தால் தெரியும். போக்குவரத்து போலீஸாரும் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இன்றைக்கு ஒரு கிழமை நாள்ன்றதால கொஞ்சம் குறைவாக இருக்குது நெருக்கடி. இது வேறு இறுதி நாட்கள்ண்டா இன்னும் வந்து சரியான நெருக்கமாக இருக்கும். அதோட அந்த புது வருட காலம்ன்றதால் வந்து எல்லோரும் வந்து தங்களோட சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்காக வேண்டி வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கணும். இதான் வந்து இந்த புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்தின் பிரதான வாயில் என்ற தோற்றம் பாருங்க. அப்படியே வந்து நாங்கள் உள்ளே போவோம். ஸோ முன்னுக்கு உள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் அண்ட் டிக்கெட் புக்கிங் அண்டு 2 பில்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் பிரதான வாயிலால் முன்னுக்கு போனீங்கன்றாலே வந்து இதை அவதானித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி என்று தெரியலை. நான் நினைக்கிறேன் நாங்களே போய் எங்களுக்கு தேவையான இடங்களை தெரிவு செய்து புக் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த டிஜிட்டல் வசதி, அதாவது ஏடிஎம் கார்டில், அதாவது இந்த ஏடிஎம் சிடிஎம் இயந்திரங்கள் எப்படி நாங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அதே மாதிரியான சிஸ்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த டிக்கெட்டுகளை வந்து புக் பண்ணி கொள்றதுக்குரிய வசதிகளும் வந்து செஞ்சுருக்காமன்ட்டு சொல்லினா என்ன மாதிரின்னு தெரியலை. இதான் இந்த கட்டிட பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீள் நிர்மாணம் செய்யப்பட்ட புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்தின் கட்டிடங்கள். ஸோ இதில் வந்து டிக்கெட் புக்கிங், அதோட வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. இதில் வந்து அவசரத்துக்காக வேண்டி ஒரு ஆம்புலன்ஸ் வசதியும் வந்து செஞ்சுருக்கணும். அதாவது 1990 ஆம்புலன்ஸ். அதோட வந்து இந்தியாவில் வந்து இந்த இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் என்ற வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவர் இங்கே வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வெளி மாவட்டங்களுக்கான பேருந்துகள்லாம் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காண்டு. அப்படியே நாங்கள் போய் பார்ப்போம். அங்கால இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு அதிசொகுசு பேருந்தும் வந்து வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் இது காலியிலேருந்து கொழும்பு நோக்கிய பிரயாணம்ண்டு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புது வருடத்தை முன்னிட்டு வந்து பெரும்பாலானார்கள் எங்கள் சொந்த ஊரை நோக்கி திரும்பி கொண்டிருக்கணும். புது வருட கொண்டாட்டங்களுக்காக வேண்டி அதில் பரபரப்பாக இருக்குது. பேருந்துகளும் வந்து விசேடமாக சில பேருந்துகளும் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த
அதாவது இந்த பயணச்சீட்டு வந்து முன்பதிவு செய்கிற இடத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். ஆனால் புக்கிங் க்ளோஸ்ன்னு போட்டு கிடக்குது. என்ன காரணம்னு தெரியலை. தற்காலிகமாக வந்து புக்கிங்கை இடைநிறுத்தியிருக்கேன். அதோட தான் வந்து அந்த டிக்கெட் மிஷின் முதல் காட்டியிருப்பேன். இதில் வந்து நான் நினைக்கிறேன் இந்த வங்கி அட்டையை போட்டு பயண சீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் போல் கிடக்கு. பயண சீட்டில் நான் நினைக்கிறேன் அந்த கியூஆர் கோட் வருமெண்டு இந்த அதுக்கு பிறகு நாங்கள் அதை ரெண்டு பக்கம் தாமரை கோபுரம் தெரியுது பெற்றுக்கொள்ளலாம் போல் இருக்குது. ஸோ இதில் வந்து அநேகமான ஆட்கள் வந்து தங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளினோம். ஆனால் புக்கிங் க்ளோஸ்ன்னு தான் போட்டு கிடக்கு. முன்பதிவுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்தில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்பகா மாவட்டத்துக்கான பேர் வந்து நிற்கிது பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கம்பகா பூக்கோடை இது வந்து வெளி மாவட்டத்துக்கான பேருந்துகள்லாம். ஆனால் வந்து இந்த பகுதியில் தரிச்சு நிற்கிது இந்த புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்துக்கு முன்னுக்கு. ஸோ அங்கால வந்து சில இடங்கள் எனக்கு வாய்க்க வருதில்லை. ஹங்வல்லை, அதோட அங்கால அவிசாவலை, அந்த இடங்களுக்கான பேருந்துகள் நிறுத்தி வைக்கிற இடமா இருக்குது. நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். யாழ்ப்பாணத்துக்கான பேருந்து எங்கே நிற்கிதுண்டு. ஸோ இந்த கட்டிடம் தான் பிரம்மாண்டமான முறையில் இருக்குது. முதல் இருந்த கட்டிடம் தான் இப்போ வந்து வர்ணமெல்லாம் பூசி இருக்குது. பெரும்பாலான ஆட்கள் காத்திருக்கிறத அவதானிக்கலாம். ஏனென்று பார்த்திங்கன்னா இந்த புது வருட கொண்டாட்டத்துக்காக வேண்டி தங்களோட சொந்த ஊர்களை நோக்கி போகிறதுக்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கணும். இது பாருங்க திருகோணமலைக்கான பேருந்து வந்து இந்த பகுதியில் நிற்கிது. இது பாருங்க வரிசையில் நிற்கணும். வரிசையில் வந்து காத்திருந்து இது வந்து பார்த்திங்கன்னா மலையகத்தை நோக்கி போகிற ஆட்கள் நட்டன், தலவாக்கலை, நுவரெலியா போன்ற பகுதிகளுக்கு போகிறதுக்காக வேண்டி வரிசையில் நிற்கணும் பேருந்துக்காக வேண்டி. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா எம்பிலிப்பட்டிய, கதிர்காமம் போன்ற இடங்களுக்கான பேருந்துகள் நிற்கிது. ஆனால் இந்த மலையகத்துக்கான பேருந்துகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் வரிசையில் நிற்கணும் பெரும்பாலான அளவில். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கால இந்த முனராகலை, அம்பாறை, அக்கறை பெற்று போன்ற இடங்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாறை, அக்கறை பெற்று போட்ட கிழக்கு இலங்கைக்கான பேருந்துகள் வந்து இந்த பகுதியெலாம் நிற்கிது. அவரோட இங்கால வந்து பார்த்திங்கன்னா மாத்தலை, வத்திகமா, வெளிமடை இதெல்லாம் வந்து இந்த வளைவு வடிவ கட்டிடத்தின் ஆரம்ப பகுதியில் இருக்கிற பேருந்துகள். அங்கால வந்து பார்த்திங்கன்னா திருகோணமலை, அப்படியே வந்து இதில் 48 இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலனறுவை, மட்டக்களப்பு, காத்தான்குடி போன்ற இடங்களுக்கான பேருந்துகள் தொடர்ச்சியாக அப்படியே அங்கால எம்பிலிப்பட்டிய, கதிர்காமம், அதோட அப்படியே அம்பாறைக்கான பேருந்தும் இருக்குது. ஸோ இந்த முன்பக்க வளைவுன்ற இடதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குருநகல், அதோட வந்து இந்த மலையகத்துக்கான பேருந்துகள். இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே வந்து இந்த கொழும்பில் வந்து வேலை நிமித்தம் வந்தாக்கள் இன்றைக்கு வந்து இந்த புது வருடத்தை முன்னிட்டு வந்து தங்கண்ட சொந்த ஊர்களுக்காக வேண்டி வரிசையில் தான் காத்திருந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கணும். ஏனெண்டா வந்து மலையத்துக்கான பேருந்து மன்னிக்கணும் புகையிரதங்கள் எதுவுமே இப்போ இல்லைன்றதால பேருந்து பயணங்கள் மட்டும்தான் வந்து இடம் பெற்றுக்கொண்டும் இருக்குது. நான் நினைக்கிறேன் கொழும்பில் இருந்து அவிசாவலை, அதோட வந்து இந்த ரத்மலானை இவ்வளோ இடங்கள் இதுவரையான பகுதிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த கொழும்பில் இருந்தான புகையிரத பயணங்கள் இடம்பெறுது மத்திய மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த திரை நீக்கம் செய்து இந்த பஸ் தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்ட பலகை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறக்கோட்டை என்றதில் இந்த தமிழ் எழுத்து பிழை இருக்கிறதா அநேகமாக இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஸோ கிளீன் ஸ்ரீலங்கா கோட்பாட்டின்கள் வந்து தமிழில் மும்மொழியிலையும் பதிச்சிருக்கணும். ஆனால் தமிழில் வந்து நிறைய எழுத்து பிள்ளைகள் இருக்கிறதா வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள்லேயும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வந்து இப்படியே மேலே போய் பார்ப்போம் இந்த வளைவு கட்டிடத்தின் மேல் பகுதியில் என்ன இருக்குண்டு. ஸோ அப்படியே வந்து மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறோம். மேல் மாடி கட்டிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் ஒரு குறிமான பகுதி ஒன்று இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து அனுமதிக்கப்படலை பொதுமக்களுக்கு.
அந்த விதத்தில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வந்து இந்த புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்தின் மேற்புற தோற்றத்தை. ஸோ இதில் வந்து இன்னும் வந்து இந்த தொழில்நுட்ப பணிகள் சில நடந்து கொண்டிருக்கோம். இப்போ மேல் மாடியில் நிற்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த வளைவு பகுதியால் வெளியேறி கொண்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுவலக காரியாலய பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ இப்படியே வந்து அந்த நுழைவாயிலுண்ட நீங்கள் நுழைவாயிலில் வந்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்த்தா இந்த இடதுபுறமாக இருக்கிற கட்டிடம், அப்படியே நீங்கள் வலதுபுறமாக இருக்கிற கட்டிட பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். பேருந்து வருது. ஸோ இதில் வந்து இந்த மஞ்சள் கோட்டு கடவை போட்டிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து இந்த வலதுபுறம் இருக்கிற கட்டிடத்துக்கு தான் போகிறோம். இங்கே வந்து என்னென்னமான பேருந்துகள் தரிச்சு நிற்குதுன்றதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி வசதியெல்லாம் செஞ்சுருக்கு, ஆனால் பயன்படுத்தப்படையில. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 57 இலக்கம் கொண்ட அனுராதபுரம் ஊடாக யாழ்ப்பாணம் போகிற அந்த பேருந்து வந்து இந்த இடத்துல தான் தரிச்சு நிற்கும். அதோட அங்கால உடுகாமை, மினுவாங்கொடை இந்த இடங்களுக்கான பேருந்துகளும் இருக்குது. அதே நேரம் வந்து இந்த 15 இலக்கம் கொண்ட பேருந்து, அதாவது புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளுக்கான பேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலதுபுறம் இருக்கிற கட்டிடத்தின் முன்னுக்கே தரிச்சு நிற்கும். அதே நேரம் இங்கே இந்த தென்பகுதிகள் காலியலுக்கான பேருந்துகளும் வந்து இந்த பகுதியில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த நுழைவாயிலால் வந்து வலதுபுறம் திரும்பினீங்கன்றாலே சரி, யாழ்ப்பாணத்துக்கான பேருந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்துக்கான பேருந்தை வந்து யாழ்ப்பாணத்துக்கான பேருந்தை வந்து சந்தித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 15 இலக்கம் கொண்ட பேருந்தும் இருக்குது, 57 இலக்கம் கொண்ட பேருந்தும் இருக்குது. இந்த 87 இலக்கம் தான் வந்து பிரதானமாக எல்லோரும் பயன்படுத்துகிற பேருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு. அதாவது இந்த புத்தளம் வீதியூடாக வத்தலை பகுதி, புத்தளம் வீதியூடாக பயணிக்கிற பேருந்து. ஸோ அதோட இலக்கத்தை தான் நான் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் முதல் வந்து அந்த இடதுபுற வளைவு பகுதியிலே போய் பார்ப்போம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடதுபுற வளைவு பில்டிங்குக்கே வந்திருக்கிறோம். ஸோ இதில் தான் வந்து இந்த அதாவது இந்த அடி தொங்கல் பகுதியில் இறுதியாக இருக்கிற பகுதியில் தான் கண்டி மாவட்டத்துக்கான பேருந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த 87 இலக்கம் கொண்ட பேருந்தை காணல பார்ப்போம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா பதுளை, வண்டாரவளை, வெளிமடை ஊடாக போகிற பேருந்துகள் வந்து இந்த இடத்த தரிச்சு நிற்கும். இதெல்லாமே வந்து இந்த இடதுபுற கட்டத்தின் இறுதி பகுதியில் தான் இருக்குது. காரியாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவித்தல் பலகை மாதிரி ஒன்று போட்டிருக்கு. இதில் வந்து இந்த பிரதேசங்களுக்கான நேரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 87 இலக்கம் கொண்ட பேருந்து போட்டிருக்கு, ஆனால் 11:30 10:00 போட்டிருக்கு. ஆனால் இதில் அந்த போட்டை காணையில் அதோட வந்து வவுனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி என்று போட்டுக்கிறாங்க. இங்கே ஆங்கிலத்தில் வவுனியா, சிங்களத்துலேயும் வவுனியா நினைக்கிறேன், தமிழில் வந்து வெண்ணி என்று போட்டுக்கிறாங்க. இதுவும் வந்து விமர்சனத்துக்குள்ளான விடயம் இந்த பேருந்து நிலையத்தில். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயிலிருந்து இடதுபுற மூலையில் இருக்கிற கட்டிடத்தினூடாக அப்படியே வந்து பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இதில் தான் இந்த இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான இந்த அலுவலக காரியாலயம் இருக்குது. அதோடு வந்து இந்த பொறியியல் சேவைக்கு பயன்படுத்தப்படுற 2 பேருந்துகளும் வந்து நிற்கிது. ஆனால் பல இடநிலையில் நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும். இங்காலயம் வந்து ஒரு பழைய பஸ் உண்டு. இதெல்லாம் பாவனையில் இல்லாத பேருந்துகளை வந்து நிறுத்தி வச்சிருக்கணும் போல். பாருங்க வியூ எப்படி இருக்குண்டு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு அதிசொகுசு பேருந்து ஒன்று நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்மாந்தோட்ட போய் மொன்றாகலை போகுமா. ஃபுல்லாக வந்து புக்கிங், அதோட வந்து 2400 ரூபா பெறுமதின்னு சொல்லினோம். அப்படியே தென்பகுதியூடாக அம்மாந்தோட்ட போய் மொன்றாகலை போகும். அதோட இங்கே ஒரு உணவகம் ஒன்றும் இருக்குது இந்த புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்துக்கு உள்ளேயே. ஸோ இங்கே போய் வந்து ஒரு டீ ஒன்று குடிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்குள்ளே தான் நிற்கிறோம். ஆனால் இங்கே மின்சாரம் தடைப்பட்டிருக்கு. அதோட இங்கே பாருங்கள் இந்த கை கழுவுற இடங்களும் வந்து சீரில்லாமல் தான் இருக்குது. போய் வந்து அடுத்தடுத்த இடங்களை பார்ப்போம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கடப்பகுதியால் வெளியில் வந்து இந்த புறக்கோட்டை பேருந்து நிலையத்தின் அந்த பின் பகுதியில் நிற்கிறோம். இதில் முதலே காட்டின மாதிரி இந்த இலங்கை போக்குவரத்து சபை என்ற அலுவலகங்கள் இருக்குது, காரியாலயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இதுகள் எல்லாம் வந்து சேவையில் ஈடுபடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிற பேருந்துகள் பின்னுக்கு வந்து நிப்பாடி வச்சுக்கணும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக இந்த கழிவறை பகுதி, அதாவது வாஷ்ரூம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போய் கொண்டிருக்கேன். ஸோ அதே வந்து ஒரு வெளியில் இருந்து காட்டுறேன் என்ன மாதிரி. என்ன
இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ்ரூம் பகுதி இருக்குது. நான் வந்து அதோட நிறுத்திக் கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திறப்பு விழாவின் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிறந்த முறையில் பராமரிக்கணும் என்றதை வந்து வலியுறுத்தி இருந்தவ பல இடங்களில். ஆனால் இன்றைக்கு அது நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலை. என்னென்னா வந்து ஒரு மற்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக அதையும் வந்து டெவலப் பண்ணி இருந்தவையாம். ஸோ இது வந்து இந்த புறக்கோட்டை பஸ் தெரிப்பு நிலையத்தின் வலதுபுறத்தின் அந்த வலதுபுற கட்டிடத்தின் தொங்கல் பகுதியால் தான் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது வலதுபுற கட்டிடத்தின் தொங்கல் பகுதியால் தான் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர்காமத்துக்கான பேருந்து, அதாவது கொழும்புல இருந்து கதிர்காமத்துக்கான பேருந்துகள். இது வந்து பார்த்திங்கன்னா தென்பகுதியை சுற்றி தான் போகும். மொனராகலை பகுதியோட தான் போகும். நான் நினைக்கிறேன் ஹம்பாந்தோட்ட மாவட்டத்துக்கு போய்த்தான் போவோம்ட்டு அந்த பேருந்துகள் வந்து தரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குறுநகலுக்கான பேருந்து இப்படியாண்டி இருக்குது. இந்த வலதுபுற மூலை கட்டிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே வந்து தொடர்ச்சியாக இடதுபுற மூலையும் அப்படியே சுற்றிட்டு வருவோம் பேருந்து நிலையத்தை. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேருந்து நிலையத்தில் வந்து அந்த மேலாண் கட்டிடங்கள், அதேமாதிரி இந்த கட்டிடத்தின் மேலாண் பகுதிகள் எல்லாமே வந்து முழுமையாக வந்து பொதுமக்கள்கிட்ட கையளிக்கப்படையில்லை. சில வேலைகள் நடக்குது. நம்ம மேலே போய் பார்த்தோன்னா விமானப்படையினர் நாம் வந்து நிற்கினோம். ஸோ இந்த பேருந்து நிலையத்தின் இந்த அபிவிருத்தி நடவடிக்கையில் அவைந்த பங்களிப்பும் வந்து பெருமளவில் இருக்குன்றே சொல்லலாம். இது நாங்கள் பார்த்த அந்த இடதுபுற கட்டிட தொகுதி. அதால் அப்படியே தொடர்ச்சியாக எங்கண்ட அந்த வாயில் பகுதியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னா, அதாவது இடதுபுறத்தில் நல்லா தொங்கல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிசொகுசு பேருந்துகள் இருக்கும். அதாவது தனியாட்டே இல்லை, இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த அதிசொகுசு பேருந்துகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு இருக்கான்னு தெரியலை, போக்குவரத்து சபைன்ற தனியாட்டே நிறைய இருக்குது. ஆனால் இதுகள் எல்லாமே வந்து இலங்கை போக்குவரத்து சபைன்ற இந்த பேருந்துகள் பெரும்பாலும் வந்து இந்த தென்பகுதி காலி மொன்றாகலை பகுதிகளுக்கான தான். நான் இப்போ வந்த இடத்த பார்த்த இடத்துல 2 பேருந்து நின்றது. கொண்டு வந்து மொன்றாகலை, இன்னொன்று காலி. இதுவும் அப்படி இதாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு தான் பயணம் செய்யணும் இந்த மாதிரியான அதிசொகுசு பேருந்துகள் இருக்குது. அதே மாதிரி இதுகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இலங்கை போக்குவரத்து சபையின் இந்த அதிசொகுசு பேருந்துகள் எல்லாம் எனக்கு சாதாரண முறையிலேயே வந்து முன்பதிவு செய்யலாமா என்னன்றதை பற்றி எனக்கு விளக்கங்கள் தெரியலை. யாரும் தெரிஞ்சால் வந்து மறக்காமல் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. இந்த நோமலாக வந்து இந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்துகளை வந்து SLTP என்ற இணையதளத்தில் போய் வந்து பதிவு செய்து கொள்கிற முறை எனக்கு தெரியும். ஆனால் இந்த இலங்கை போக்குவரத்து சபைன்னு இந்த அதிசொகுசு பேருந்துகளை வந்து என்னென்னு முன்பதிவு செய்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது. தெரிஞ்சாக்கள் ஒருக்கா பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ நாங்கள் ஆரம்ப பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புறக்கோட்டை, புதிதாக துறக்கப்பட்ட இந்த புறக்கோட்டை அரச பேருந்து நிலையத்தை தான் வந்து இந்த காவலி மூலமாக பதிவு செஞ்சு கொண்டேன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஹட்டன் தலைவாக்கலை போன்ற பகுதிகளுக்கு இன்னுமே வந்து அந்த க்யூவில் நின்று கூட்டம் அதிகரித்த வண்ணமே இருக்குது. அதோட வந்து சில கட்டுப்பாடுகளோடு தான் நேத்தினம் போலையும் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா நான் முன்னர் குறிப்பிட்ட மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர், அதோட வந்து இந்த டிக்கெட் புக்கிங் கவுண்டர், இந்த ரெண்டுமே வந்து தற்காலிகமாக வந்து இப்போ இயங்க இல்லை. அதை வந்து இந்த டிக்கெட் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஆட்சி அடுத்த சொன்னதை அதோட வந்து எங்கே இந்த SLTP அப்ளைம் வந்து அந்த புக்கிங் இது வந்து வேலை செய்யலை. புது இடத்தை முன்னிட்டு சிரமங்களை தவிர்க்கும் முகமாகவோ ஏதோ செஞ்சிருக்கணும் போல். இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நாங்கள் இந்த பேருந்துகளுக்கான நேரங்களை போய் அறிஞ்சு கொண்டு வந்துட்டு கீழே வந்து டிக்கெட் புக் பண்ணி கொள்ளலாமாம். அந்த ஒரு அமைப்பில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. வளமையாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்டயே புக்கிங் பண்ணுறது. இப்போ அப்படி இல்லை. ஸோ மேலே போய் நாங்கள் நேரத்தை அறிஞ்சு கீழே வந்து புக் பண்ணலாமன்ற மாதிரி தான் இது இந்த அமைப்பு. இங்கே பாருங்கள் 87 இலக்கம் கொண்ட யாழ்ப்பாணம் கொழும்பு பேருந்து வந்து பார்த்திங்கன்னா
ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அதாவது குணசிங்கபுரம் மாவட்ட பேருந்து நிலையத்தில் தான் நிற்கிது. அதையும் வந்து நான் இதில் தெரியப்படுத்தி கொள்கிறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காணொலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் வந்து அண்மையில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை பற்றிய தான் வந்து இந்த காணொலி அமைஞ்சிருந்தது. இந்த காணொலி தொடர்பான உங்களோட குறை நிறைகளை வந்து மறக்காம வந்து கமெண்ட் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய தினம் வந்து இந்த புறக்கோட்டை புகையிரத நிலையம் வந்து புனர், அதாவது அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்கிறதுக்காக வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வந்து தகவல்கள் கிடைத்திருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அடங்கியதாக ஒரு மாபெரும் அபிவிருத்தி திட்டமாக தான் அதுவும் இருக்க போது. அதுக்கும் அந்த தகவலும் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்கணும். அதோட வந்து இந்த பேருந்து நிலையம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவிடுங்க. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களையும் வந்து பதிவிடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.